கொல்லப்பட்டாரா பெஞ்சமின் நெத்தனியா? என்னதான் நடக்கிறது இஸ்ரேலில்? 6 விரலுடன் வெளியிட்ட அதிர்ச்சி வீடியோ காட்சிகள். துருக்கி கப்பலுக்கு வழியிட்டிருக்கக்கூடிய ஈரான் இந்திய கப்பல்களுக்கு வழி விடுவார்களா? மோடியும் ஜெய்சங்கரும் ரகசியமான முக்கியமான பேச்சுவார்த்தை. இன்றைய இரவு ஈரானுக்கு மோசமான இரவாக இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்திருக்கக்கூடிய அமெரிக்கா. அடுத்த நொடிய இந்த மாதிரி ஏதாவது நடந்தா மொத்த பிராந்தியமும் இருட்டில் ஆழ்ந்துரும் அப்படின்னு ஈரான் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இது எது சம்பந்தமான அறிவிப்பு? ரஷ்யா ரகசியமா கொடுத்திருக்கக்கூடிய சேட்டலைட் காட்சிகள், ஆதாரத்தை வெளியிட்டிருக்கக்கூடிய அமெரிக்க உளவுத்துறை, துபாயுடைய சர்வதேச நிதி மையம் அந்த கட்டடத்துக்கு மேல சற்று முன்னாடி நடந்திருக்கக்கூடிய ஒரு தாக்குதல். இப்போ இஸ்ரேலுக்கு அமெரிக்கா கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வார அவகாசம், ஒரு வாரத்துல என்ன வேணாலும் ஆடிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு மோசமான அவகாசத்தை கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் விட கொடுமை, கார்ல போயிட்டு இருந்த 2 அப்பாவிகளையும் ஒரு 5 வயசு குழந்தையும் குருவியை சுடுற மாதிரி சுட்டு சாவடிச்சிருக்கக்கூடிய இஸ்ரேல் ராணுவ ரவுடிகள். இது மாதிரி பல்வேறுபட்ட செய்திகளையும் களத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வீடியோ காட்சிகளை தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இப்போ அமெரிக்கா தரப்புல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி, அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பா இருக்கட்டும், அமெரிக்காவுடைய போர் செயலாளர் இவர் தரப்புல இருந்தும் சரி, இப்போ அவங்க கொடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பு என்னன்னா, இன்றைய இரவு ஈரானுக்கு ஒரு மோசமான ஒரு நாளா இருக்கும், அவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு தாக்குதலை நாங்க நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்திருக்காங்க. இந்த அறிவிப்பு வந்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் ஒரு செய்தி இந்த 2 நாளாவே சோசியல் மீடியாவில் பெரிய அளவில் இன்னைக்கு ஷேர் ஆகிட்டு இருக்குது. எல்லா சோசியல் மீடியாவிலும் பெஞ்சமின் நெத்தனியா கொல்லப்பட்டுட்டாரு, பெஞ்சமின் நெத்தனியா இப்போதைக்கு உயிரோட இல்ல, பெஞ்சமின் நெத்தனியா மட்டும் இல்ல, பெஞ்சமின் நெத்தனியாவுடைய சகோதரனா இருக்கக்கூடிய இட்டு நெத்தனியா, அந்த இட்டு நெத்தனியாவும் கொல்லப்பட்டுட்டாரு. இஸ்ரேலுடைய முக்கியமான மொசாதுடைய டைரக்டரா இருக்கக்கூடிய டேவிட் பெர்னியா, இந்த டேவிட் பெர்னியா வந்து மொசாத் அவங்களுடைய அதிமுக்கியமான உளவுத்துறையா இருக்கக்கூடிய மொசாது உளவுத்துறையோட டைரக்டர், இவருமே கொல்லப்பட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த செய்திகள் சோசியல் மீடியாவில் பெரிய அளவில் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம எங்கேயாவது வெளியில போனாமலே பார்க்கக்கூடிய நண்பர்கள் கேட்கிற கேள்வி அதுதான், நெத்தனியா கொண்டுட்டாங்களாமே, நெத்தனியா கொண்டுட்டாங்களா, நிஜமாக கொண்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லி பல பேர் ஃபோன் பண்ணியும் பல பேர் நேரில் பார்த்துமே இந்த விஷயத்தை கேட்குறாங்க. ஆக்சுவலா இது என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த சந்தேகம் இன்னும் கூடுதல் ஆகிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, நேத்து வந்து பெஞ்சமின் நெத்தனியா பேசின மாதிரி ஒரு வீடியோ காட்சி வெளியிட்டாங்க. இந்த சர்ச்சைகள் நெத்தனியா கொண்டுட்டப்பட்டா, நெத்தனியா உயிரோட இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இஸ்ரேல் தரப்புல வந்து ஐடிஎஃப் சார்பில் வந்து ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்றாங்க. அந்த வீடியோல நெத்தனியா நின்று அந்த வீடியோல நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. பேசும்போது அதுல யாரோ ஒரு இடத்துல ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறாங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும்போது ஒரு இடத்துல மட்டும் கையில 6 விரல் இருக்கிற மாதிரியான ஒரு காட்சி இருக்குது. பல நேரங்களில் 5 விரல் இருந்துட்டு இருக்குது. ஒரு இடத்துல பாஸ் பண்ணி எடுக்கும்போது அப்போ பார்க்கும்போது 6 விரல் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு காட்சி. அப்போ இது ஒரிஜினலான வீடியோ கிடையாது, இது இவங்க ஏஐ மூலியமா பேச வைக்கப்பட்டிருக்க ஒரு வீடியோ தான். நெத்தனியா மாதிரி ஏஐ மூலியமா கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு வீடியோ. அதனால வீடியோல ஏதோ ஒரு இடத்துல 6 விரல் இருந்திருக்குது. ஒரிஜினலா இருந்தா அந்த 6 விரல் வந்திருக்க வாய்ப்பு இல்லை. அதனால இந்த வீடியோ ஏஐ மூலியமா இன்னைக்கு இவங்க வீடியோ வெளியிட காரணம் என்னன்னா, நெத்தனியா இன்னைக்கு உயிரோட இல்ல அப்படின்ற ஒரு சந்தேகம் இன்னைக்கு சர்வதேச அளவுல, ஏதோ நம்ம ஊர் லெவல்ல இல்ல, சர்வதேச அளவுல இந்த சந்தேகம் வெளியா இருக்குது. அதே மாதிரி ஈரானுடைய முக்கியமான செய்தி நிறுவனமா இருக்கக்கூடிய தஸ்னீம் நியூஸ் என்ன செஞ்சாங்கன்னா, அன்வெரிஃபைடு அப்படின்னு ஒரு தலைப்பிடுறாங்க. உறுதிப்படுத்தப்படாத ஒரு செய்தி, பெஞ்சமின் நெத்தனியா அவருடைய சகோதரி இட்டு நெத்தனியா இவர்கள் கொல்லப்பட்டதாக சில தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த செய்தி உலகளாவிய அளவுல நெத்தனியா கொல்லப்பட்டுட்டாரா, உயிரோட இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு தகவல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஆனா இப்போ வரைக்கும் அது உறுதிப்படுத்த முடியாத ஒரு தகவலாக தான் இருந்துட்டு இருக்குது. தஸ்னீம் சொன்ன மாதிரியே இது அன்வெரிஃபைட் நியூஸ் தான், ஒரு உறுதி செய்யப்பட முடியாத ஒரு செய்தியாக தான் இருந்துகிட்டு இருக்குது. நெத்தனியா உயிரோட இருக்காரா இல்லையாங்கிறத இன்னும் இஸ்ரேல் அரசே இன்னும் உறுதிப்படுத்தல. ஏன்னா இஸ்ரேலோட சில ஊடகங்களை நம்ம போய் செக் பண்ணி பார்க்கும்போது நெத்தனியா வந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய முக்கியமான துறைமுகமாக இருக்கக்கூடிய அஷ்டோ துறைமுகம், அந்த அஷ்டோ துறைமுகத்தை போய் நெத்தனியா போய் பார்வையிட்டாரு. அவங்களுடைய போர் சம்பந்தமான முக்கியமான அதிகாரிகள் எல்லாரோட சேர்ந்து அங்கே போய் பார்வையிட்டாரு. ஏன்னா இந்த துறைமுகத்தில் தான் ஹிஸ்புல்லா அட்டாக் பண்ணியிருக்காங்க. அப்போ ஹிஸ்புல்லா அட்டாக் பண்ணதால அங்கே சில பாதிப்புகள், சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. அந்த சேதங்களை பார்க்கறதுக்காக நெத்தனியா அந்த இடத்துக்கு போனாரு அப்படின்னு சொல்லி இஸ்ரேல்ல இருந்து வரக்கூடிய சில செய்தி நிறுவனங்கள் இந்த செய்திகளை சொல்றாங்க. நெத்தனியா அங்கே அந்த பாதிப்புகளை போய் பார்த்தாருன்றாங்க. அவங்க தரப்புல இருந்து ஒரு வீடியோ வெளியிட்டது. ஆனா இது எதுவுமே ஒன்றும் உறுதி செய்ய முடியாத ஒரு நிலைமையில இருந்துட்டு இருக்குது. நெத்தனியா செத்துட்டாருன்றதையுமே உறுதி செய்ய முடியல, நெத்தனியா உயிரோட இருக்கிறாருன்றதையும் உறுதி செய்ய முடியல. அதனால என்ன நடக்குது அப்படிங்கிறத இனி களத்திலிருந்து வரக்கூடிய செய்திகளை வச்சு பார்க்கும்போது தான் நமக்கு அதோட உண்மைத்தன்மை என்னன்னு தெரிய வரும். எதோட உண்மைத்தன்மையும் தெரியாம நம்ம எந்த ஒரு செய்தியும் சொல்ல முடியாது, எந்த ஒரு செய்தியுமே யாரும் பரப்ப வேணாம் அப்படிங்கிறதா ரொம்பவே நல்லது. நெத்தனியாவை இன்னைக்கு பாருங்க, அவன் எவ்வளவு பெரிய ஒரு கொடூரனா, எவ்வளவு பெரிய ஒரு கேடுகட்ட வாழ்க்கை வாழ்ந்திருந்தா, அவன் செத்துட்டானா அப்படிங்கிறத மக்கள் அவ்வளவு ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. செத்துட்டமா, செத்து தொலைட்டவன் அப்படின்னு சொல்லி இப்படி உலகமே அவனை எதிர்பார்க்கனா, எவ்வளவு ஒரு கேடுகட்டமான ஒரு இனவரி பிடிச்ச ஒரு ஜியோனிச சிந்தனையோட எப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்திருந்தா
இன்னைக்கு உலகமே இவன் செத்து போயிட மாட்டானா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பெரிய அளவில் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இவன் மட்டும் செத்து தொலைஞ்சானா காசா மக்கள் நிம்மதியாக வாழ்வாங்களே, இப்போ சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகள் நிம்மதியாக வாழ்வாங்களே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பெரிய அளவில் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஆளோட ஒரு ஊழல் குற்றச்சாட்டை மறைக்கிறதுக்காக தான் சுற்றி இந்த 3 வருஷமாக போர்கள் நடந்துட்டு இருக்குது. அதனால இவன் செத்து தொலைய மாட்டானா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மக்கள் எல்லாருமே இயங்கக்கூடிய அளவுக்கு தான் இவனோட வாழ்க்கை இன்னைக்கு இருந்திருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் அது உறுதி செய்ய முடியாத ஒரு தகவல். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, எவன் ஒருவன் அவனுக்கு வரக்கூடிய செய்தியை அதை ஆராயாமல் தான் கேள்விப்பட்டதையெல்லாம் பிறருக்கு அறிவிக்கிறானோ அவன் தான் மிகப்பெரிய பொய்யன் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. நமக்கு ஒரு செய்தி வருது அப்படின்னா, நெத்தனியா செத்துட்டான் அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சுன்னா உடனே நம்ம அதை ஃபார்வர்ட் பண்ண முடியாது. அந்த செய்தி உண்மைதானா, அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தானா, அதை உறுதிப்படுத்தப்பட்ட பிறகுதான் அது உண்மையா இருக்கும் பட்சத்தில் நம்ம அடுத்தவங்களுக்கு நம்ம அந்த செய்தி நம்ம ஷேர் பண்ணணும். அது உறுதிப்படுத்தப்படாத தகவலாக இருந்தால் நம்ம சொல்லக்கூடாது. இன்னைக்கு நம்ம பேட்டை டிவியில் ஒவ்வொரு செய்திகளுமே நம்ம சேகரிக்கும் போது இது உறுதி செய்யப்பட்டுச்சா, இஸ்ரேல் ராணுவம் உறுதி செஞ்சுச்சா, ஈரான் அரசு உறுதி செஞ்சுச்சான்னு சொல்லி ஒவ்வொரு செய்தி களத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கள் எல்லாத்தையுமே உறுதி செய்யப்பட்டதான்னு சொல்லி அத்தனை தடவை நம்ம ஃபேக்ட் செக் பண்றது காரணம் இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு முக்கியமான ஒரு வழிமுறை, ஒரு முக்கியமான ஒரு சுன்னத் இது. அதனால எந்த செய்தியுமே நமக்கு உறுதியா இருந்தால் மட்டும்தான் நம்ம பிறருக்கு ஷேர் பண்ணணும். சரி, இப்போ நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அமெரிக்காவுடைய போர் செயலாளர் அவருடைய தரப்புல இருந்தோம், ட்ரம்ப்புடைய தரப்புல இருந்தோம் இன்னைக்கு நைட்டு ஈரான் எதிர்பார்க்காத ஒரு தாக்குதல் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்ன சொல்லப்படுது, எதிர்பார்க்காத ஒரு தாக்குதல்லாம் என்னன்னா, ஆல்ரெடி ஈரானோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய எண்ணெய் நிறுவனங்கள், அவங்களுடைய எண்ணெய் சேகரிப்பு நிலையங்கள், எண்ணெய் கிடங்குகள், இது மாதிரி இடங்களை அட்டாக் பண்ணி வான அளவுக்குள்ள வெடிச்சு சாதாரண காட்சிகளாக நம்ம கடந்த 2-3 நாளா பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. அந்த மாதிரி ஈரானுடைய மின்சக்தி நிறுவனங்கள் மேல தாக்குதல் நடத்த போறாங்க. அவங்களோட இபி சப்ளை, கரண்ட் சப்ளை ஆகக்கூடிய அவங்களுடைய மின்சக்தி நிறுவனங்கள் மேல தாக்குதல் நடத்த போறாங்க அப்படிங்கிற ஒரு மோசமான ஒரு செய்தி வந்திருக்கு. அந்த தாக்குதல் மட்டும் நடத்தப்பட்டுட்டா அது ஒட்டுமொத்த ஈரானுமே இருட்டில் மூழ்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். அவங்களுக்கு கரண்ட் இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுரும். அவ்வளோ பெரிய அபாயகரமான கட்டத்தில் போய் ஈரானை போய் நிறுத்த போறாங்க, ஈரானை எதிர்பார்க்காத ஒரு தாக்குதல் நடத்த போறாங்கன்னு சொல்லி ஒரு செய்தி கடந்த நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த செய்தி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அதனால தான் நீங்க சொல்றது எதிர்பார்க்காத ஒரு தாக்குதல் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறானுங்க. இப்போ இப்படி ஒரு செய்தி வந்த உடனே ஈரான் இப்போ உடனடியாக ஒரு அதிரடி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஈரானுடைய தேசிய பாதுகாப்பு செயலாளராக இருக்கக்கூடிய அலி லாரிஜானி, இந்த அலி லாரிஜானி தான் இன்னைக்கு ரொம்ப களத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்றுட்டு இருக்கிறாரு. டொனால்ட் ட்ரம்ப் அலி லாரிஜானிக்கு நாங்கள் குறி வச்சிருக்கிறோம், அவர் அலி லாரிஜானி பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்றாருன்னா, அலி லாரிஜானி அந்த அளவுக்கு களத்தில் நிற்கிறாரு. அலி லாரிஜானி இதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னா, எங்களுடைய ஈரானுடைய மின்சார உள்கட்டமைப்பு மேல மட்டும் நீங்க கை வச்ச அப்படின்னா, ஈரானுடைய உள்கட்டமைப்பு மேல மட்டும் நீ கை வச்ச அப்படின்னா ஒட்டுமொத்த பிராந்தியமும் இருட்டில் தள்ளி விட்டுருவோம்ப்பா, பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு பகிரங்க எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. நீ மட்டும் இந்த மாதிரி மோசமான, ஏன்னா மின்சார கட்டமைப்பு மேல கை வச்சா அந்த நாளை இருளில் மூழ்கி போயிடும், ஒண்ணுமே செய்ய முடியாது. அதுக்கடுத்து இரவானாலே ஒண்ணுமே தெரியாத நிலைமை ஏற்பட்டுரும். அப்படி மட்டும் நீ கை வச்சனா சுத்தி இருக்கக்கூடிய என்னெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையுமே கண்ணு முன்னா நான் போட்டு அழிச்சு விட்டுருவேன், எல்லா ஒட்டுமொத்த பிராந்தியமே இருட்டில் ஆகக்கூடிய அளவுக்கு நான் ஏடாகூடமா செஞ்சு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மோசமான எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே அதிர்ச்சி. ஏன்னா இந்த போர்னால எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு நம்ம சமையல் கேஸ் இன்னும் ஒரு வாரம் போர் நீடிச்சுன்னா நம்மளால வீட்டில் சமையல் செய்ய முடியுமா? இது இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படும். எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படுனா பால்ல இருந்து நம்மளுடைய காய்கறில இருந்து இந்த மாதிரி அத்தியாவசிய பொருட்கள் நம்மள வந்து சேருமா அப்படின்னு சொல்லி பெரிய ஆபத்துல இருக்கிறாங்க. ஒவ்வொரு பயணத்துக்கு உம்ரா மாதிரியான எவ்வளவு பயணத்துக்கு டிக்கெட் போட்டு வச்சவங்க இப்ப பல டிக்கெட்டுகள் ஃபிளைட் கேன்சல் பண்ணப்படுது. அப்ப அங்க விசா எடுத்திருப்பாங்க, ரிட்டர்ன் டிக்கெட் எடுத்திருப்பாங்க. இது மாதிரியான பல சிக்கல்கள்ல இன்னைக்கு மக்கள் தவிக்கக்கூடிய அளவுக்கு, பெரிய அளவுல பலரும் நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய அளவுக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு, எங்கேயோ நடக்கக்கூடிய போரால உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் பெரிய அளவிலான பாதிப்புகள் சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமையில அமெரிக்காவோ இஸ்ரேலோ இந்த முட்டாள்தனமான இந்த மாதிரி தாக்குதலை நடத்தினானுங்க அப்படின்னா இது உலகம் எதை போய் சந்திக்குமோ அப்படிங்கிற ஒரு மாபெரும் அச்சம் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. சரி, இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அலி லாரிஜானி அடுத்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு வராரு. ஏன்னா இப்ப கடந்த 2 நாளாவே பல செய்தி நிறுவனங்கள் ஒரு செய்தி போயிட்டு இருக்குது, போர் வந்து இன்னும் ஒரு 4 நாள்ல நின்றோம், இன்னொரு ஒரு வாரத்துக்குள்ள நின்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, பெரிய அளவிலான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தி பரவலாவே வந்துகிட்டு இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட நேரத்துல சில செய்தி நிறுவனங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, இஸ்ரேலுக்கு ஒரு வாரம் அமெரிக்கா டைம் கொடுத்துருக்காங்க, இந்த ஒரு வாரத்துக்குள்ள உன்னால என்ன செய்ய முடியுமோ, அவங்களோட தலைவரை காலி பண்ணுவியோ, என்னென்ன செய்வியோ நீ செஞ்சு முடித்துட்டு நான் போரை நிறுத்துறதுக்கான ஏற்பாடு நான் செஞ்சுட்டு இருக்கேன், எங்களுடைய அதிகாரிகள் எல்லாம் போரை நிறுத்தி ஆகணும், அமெரிக்கா பெரிய அளவில் சிக்கல் இருக்கு, சுத்தி இருக்கக்கூடிய உலக நாடுகள் எல்லாம் சிக்கலை சந்திச்சிருக்கு, ஹொர்முஸ் மூடப்பட்டதால எல்லா நாடுகளும் சிக்கல் இருக்கு, போரை நிப்பாட்டி அவனுடைய கட்டத்துல நம்ம நின்றுட்டு இருக்கிறோம், அதனால உனக்கு ஒரு வாரம் டைம், இந்த ஒரு வாரத்துக்குள்ள நீ என்ன ஆட்டம் ஆடிக்க உன்னால கிழிக்க முடிஞ்சது கிழிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொன்னதா பல ஊடகங்கள் இந்த செய்தியை வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ எப்படியோ ஒரு வாரத்துக்குள்ள போர் நிறுத்துறதுக்கான பேச்சுவார்த்தை இப்ப பேச்சுவார்த்தை பெரிய அளவில் நடக்குது. அரபு நாடுகள் நடக்கக்கூடிய மாநாடுகளா இருக்கட்டும், சர்வதேச தலைவர்களா இருக்கட்டும்,
எல்லாருமே இந்த போரை நிறுத்தணும். இன்னைக்கு கூட நம்ம பிரதமர் மோடியோட தரப்புல இருந்து நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடைய தரப்புல இருந்துமே இந்த போர் சீக்கிரம் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய உலக நாடுகள் தரப்புல இருந்து சொல்லப்படுறதால போர் இன்னொரு ஒரு வாரத்துக்குள்ள நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்ற எதிர்பார்க்கப்படுது. ஆனா ஈரான் சொல்றது என்னன்னா, போர் நிப்பாட்டுருவீங்க, ஓகே, போரை நீங்க தொடங்குறது ஈஸியா நீ தொடங்கிடுவ, ஆனா நீ நிப்பாட்டுற அப்படிங்கிறது ஒரு சில ட்வீட்ல மட்டும் உன்னால நிறுத்த முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஏன்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்போடைய செயல்பாடுகள், இப்போ இந்தியா பாகிஸ்தான் வார் ஏற்பட்டது. அந்த வார் பார்த்தீங்கன்னா 2 நாடுகள் மத்தியில் போர் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த 2 நாடுகள் பேசி தீர்க்காம இவர் ட்விட்டர்ல ஒரு ட்வீட் ஒன்று போடுவார். ஓகே, போர் நின்றுச்சு, ஓகே 2 பேரும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட்டை போட்டு கதையை முடிச்சிட்டாரு. காசா இஸ்ரேல் வார் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த இடத்துலயுமே ஒரு போர் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த பாதிக்கப்பட்ட காசா மக்களுக்கு என்ன நீதி அதெல்லாம் பார்க்கப்படாம ஓகே போர் நின்றுச்சு, சமாதான பேச்சுவார்த்தை, போ போர் நின்றுச்சு போ அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட்டர்ல ஒரு ட்வீட் போட்டு தன்னை பெரிய ஆளா காட்டுறதுக்காக, இவர் பெரிய உலக தலைவர், இவர் பெரிய உலக தாதா, இவரது சொல்றதா உலகம் எல்லாம் கேட்கணும், இவர் சொல்ற ஆள்கிட்ட தான் போய் என்ன போய் வாங்கணும், இப்போ கொஞ்ச நாளைக்கு நீ ரஷ்யால என்ன வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி தன்னை ஒரு பெரிய மயிறு மாதிரி காட்டுறதுக்காக இப்பேற்பட்ட வேலைகள் ட்ரம்ப் செய்யறதால, எப்பா நீ ஈஸியா போற ஆரம்பிச்சிருவ, ஆனா உன்னோட ஒரு சில ட்வீட்டுகள், ட்விட்டர்ல நீ ஒரு பதிவு போடுவே, அந்த ஒரு சில ட்வீட்டுகளால இந்த போரை வந்து நிப்பாட்டலாம் முடியாது, இதுக்கான பதில் கொடுத்தே ஆகணும். ஏன்னா எங்களுக்கு பெரிய அளவில் இழப்பீடுகள் நடந்திருக்குது, இந்த இழப்புகளுக்கான இழப்பீடு கொடுத்தாகணும். அதே மாதிரி ஈரானுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படணும். இந்த மாதிரி ஈரானை எப்போ பார்த்தாலும் ஒதுக்கி வைக்கக்கூடிய இந்த காரியம் இல்லாம ஈரானுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். இதுக்கு பிறகு இந்த மாதிரி ஈரான் மேல தாக்குதல் நடத்துறது, நீ நினைக்கிறனால தாக்குதல் நடத்துறது, இது மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை இல்லாம உலக நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இதுக்கடுத்து ஒரு நிரந்தர தீர்வு எட்டப்படணும், இந்த பிராந்தியம் ஒரு அமைதியான பிராந்தியமா வாழ்றதுக்கான ஏற்பாடு செய்யணும் சொல்லி ஒரு ஆக்கப்பூர்வமான முடிவை ஈரான் அரசு சொல்லி இருக்கிறாங்க. அவங்களுடைய ஜனாதிபதி மசூத் பெசக்ஷியான் அவர் சொல்றதுமே அதுதான், இழப்பீடு கண்டிப்பா கொடுக்கப்பட்டே தீரணும், எங்களுடைய உள்கட்டமைப்புல டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க, இழப்பீடு கண்டிப்பா கொடுத்தாங்கிறாங்க. முதல் முறையா இப்ப புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முஜ்தபா கமேனி சொல்றது அதுதான், இந்த இழப்பீடு கொடுக்கப்பட்டே தீர வேண்டும் அப்படி சொல்றாரு. அவர் நேற்று கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காவே பேசியிருக்காரு. முதல் பேச்சு ரொம்ப நல்லாவே பேசியிருந்தாரு. இந்த மாதிரி முழுக்க ஹொர்மோஸ் வந்து நாங்க மூட வச்சுட்டோம், ஹொர்மோஸ் முழுக்க எங்களோட கண்ட்ரோல் அப்படின்னு இருக்காரு. ஏன்னா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, ஹொர்மோஸ்ல இருக்கக்கூடிய துருக்கி நாட்டை சேர்ந்த ஒரு கப்பல் மட்டும் ஹொர்மோஸ்ல இருந்து கடந்து துருக்கிக்கு போயிருக்கு, அப்படி அதை கடந்து போறதுக்கான ஈரான் அனுமதி கொடுத்திருக்காங்க. நேற்று நடந்த சில செய்திகள், இந்தியாவுடைய கப்பலுக்கு போறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க, 2 இந்திய கப்பல் போறதுக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா ஈரான் மறுத்துட்டாங்க, நாங்க இந்தியா கப்பலுக்குலாம் அலோடு கொடுக்கல அப்படின்ட்டாங்க. இன்னைக்கு இந்திய அரசு சார்பில் இருந்து சொல்லிட்டாங்க, ஈரான் சார்பில் இருந்து அப்படி எதுவுமே சொல்லல, இந்திய கப்பலுக்கு அனுமதின்னு சொல்லல, ஆனா சீக்கிரமே இந்திய கப்பலை வெளியிடுறதுக்கான பேச்சுவார்த்தை நாங்க நடத்திட்டு இருக்கோம். ஏன்னா இப்ப அமெரிக்கால போய் என்ன வாங்குறோம் நம்ம இந்தியா வாங்கிக்கலாம், ஆனா அமெரிக்காவுக்கு போய் என்ன வாங்கிட்டு வரதுன்னா அது போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு கடல் வழியா போயிட்டு வரதுக்கு 1 மாசம் காலம் எடுக்கும். ஆனா நம்ம மத்திய கிழக்கு நாடுகள்ல இது மாதிரி நம்ம போய் வாங்கினோம்னா நம்ம போயிட்டு வரதுக்கு வேற 3 நாள்ல நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம். அப்ப நமக்கு இங்க எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படாம இருக்கணும்னா மத்திய கிழக்குல நம்மளோட வணிக போக்குவரத்து தான் மட்டும் தான் இந்தியாவுக்கு சரிப்பட்டு வரும். அதனால இந்திய அரசு சார்பில் வந்து இந்திய கப்பல்களை வெளியிடுறதுக்கான எல்லா வேலைகளையும் செய்யணும். ஆனா மோடிஜி இந்த நேரத்தில் போய் என்ன செஞ்சு தொலைச்சிட்டாருன்னா, போய் இஸ்ரேல் நாட்டுக்கு போயிட்டு, இஸ்ரேல் வந்து அவர் இந்தியா அவர் மதர்லேண்ட், இஸ்ரேல் அதாவது அவர் ஃபாதர்லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அவர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு கட்டி பிடிச்சி அவரோட மனைவி கூட நின்று அவர் கூட சிரிச்சு பேசி, இஸ்ரேல் நாங்கள் அப்படி பண்ணுவோம், இஸ்ரேல் நாங்கள் பக்கபலமாக இருக்குன்னு சொல்லி இப்படியெல்லாம் பேசினதால நம்ம என்னைக்குமே இந்தியா ஈரானுக்கு ஆதரவாக இருந்திருக்குது. ஏன்னா ஈரானில் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பல தெருக்களுடைய பேரு காந்தி தெருன்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. அங்க முக்கியமான ஒரு ஹாஸ்பிட்டல் பேரு நம்ம மகாத்மா காந்தியோட பேர்ல இருந்துட்டு இருக்குது. அந்த அளவுக்கு ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் எப்பவுமே நெருக்கம் இருந்திருக்கு. அமெரிக்கா கூட இந்தியா மேல பொருளாதார தடை போட்டிருக்கான். ஆனா ஈரான் நம்ம கூட, நீ எங்களுக்கு ஆயில் நான் உனக்கு தரேன், நீ எனக்கு பதிலுக்கு நீ டாலர் கூட கொடுக்க வேணாம், அமெரிக்கா டாலர் கூட நீ எனக்கு கொடுக்க வேணாம், நீ உன் கையில இருந்து அரிசி பருப்பு என்கிட்ட கொடு, அரிசியை என்கிட்ட கொடு, நான் உனக்கு எண்ணெய் தரேன். எந்த அளவுக்கு ஒரு ஈஸியான ஒரு வாய்ப்பு நமக்கு ஈரான் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. ஈரான் ஆரம்பத்திலிருந்து நமக்கு ரொம்ப நட்பான நாடு. அப்ப அந்த நட்பான நாடை நம்ம பயன்படுத்திக்காம பெஞ்சமின் நெத்தன்யாஹு ஒரு இனவழிப்பு செய்யக்கூடிய ஒரு மதவெறியன், அவனை போய் மோடியை போய் சந்திச்சு அங்க கை குளிச்சுட்டு பேசிட்டு வந்தது, இது இந்தியாவை பெரிய சிக்கல்ல தள்ளக்கூடிய ஒரு விஷயமா மாறி போயிருக்குது. அப்போ நான் இது சொல்ல வந்தது காரணம் இதுதான். இப்போ முஜ்தபா கமேனி அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாருன்னா, ஹொர்முஸ் ஒட்டுமொத்த ஹொர்முஸுமே எங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கு, அதை ஃபுல்லா நாங்க மூடி லாக் பண்ணி வச்சிருக்கோம், நாங்க நினைக்கக்கூடிய கப்பல் மட்டும்தான் வெளியேறும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. யாரெல்லாம் இஸ்ரேலோட உறவை துண்டிச்சுக்கிறீங்களோ அவங்களுடைய கப்பலை வெளியேற்றதுக்கு நான் அனுமதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான செக் பாயிண்ட் வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து யாராவது நாட்டை நீங்க கூறு போடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க, ஆட்சியை கவுக்குன்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் முடியவே முடியாது. அதுக்கான உள்ள எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நாங்க இருக்கிறோம். பிராந்தியத்தில் எங்கெல்லாம் அமெரிக்க தளங்கள் இருக்குமோ அது தொடர்ந்து டார்கெட் பண்ணப்படும் அப்படின்றாங்க. ஏன்னா இன்னைக்கும் பார்த்தோம்னா துபாயில் இருக்கக்கூடிய ஒரு சர்வதேச நிதி மையம், அந்த இடத்துல ஒரு தாக்குதல் நடந்திருக்குது. ஏன்னா ஈரான்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய ஒரு நிதி மையம், அவங்களுடைய முக்கியமான ஒரு பேங்க் செக்டார் மேல ஒரு தாக்குதல், ஒரு அட்டாக் நடத்தி ஒட்டுமொத்தமாக அந்த இடமே நாசப்படுத்தப்பட்டுச்சு ஈரான்ல. அதனால அதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதத்துல
அமெரிக்க பாதுகாப்புல இருக்கக்கூடிய துபாயில அந்த இடத்துல ஒரு ஒரு சர்வதேச நிதி மையம், அந்த சர்வதேச நிதி மையம் மேல ஒரு தாக்குதல் நடத்தினதால போர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதட்டத்தோட நோக்கி போயிட்டு இருக்குது. இறுதியா முஜ்தபா கமேனி சொல்றாரு, இந்த மாதிரி இதுக்கு இழப்பீடு கொடுத்தே ஆகணும். ஏன்னா எங்களுடைய பிள்ளைகள் மட்டுமே 165 பிள்ளைகளை கொண்டு அநியாயமா கொண்டு குவிச்சிருக்கானுங்க. ஸ்கூல் படிச்சிருந்த பிள்ளைகளை கொண்டு குவிச்சிருக்காங்க. அதனால இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு எட்டாம இந்த போரை நாங்க விடுற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லி ஈரான் அடுத்தடுத்த தகவல்களை சொல்றாங்க. ஓகே, இப்ப இறுதியா பார்த்தோம்னா கடைசியா சில முக்கியமான செய்திகள் என்னன்னு பார்த்தோம்னா, இப்ப அமெரிக்க உளவுத்துறை ஒரு முக்கியமான தகவலை சொல்லியிருக்கிறாங்க. ரஷ்யா தான் ஈரானுக்கு எல்லா உதவிகளையும் செஞ்சுட்டு இருக்குது. சுத்தி இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்ட்ல எல்லாமே எந்தெந்த அரபு நாடுகளில் எங்கெல்லாம் அமெரிக்க தளங்கள் இருக்குது, இங்க அமெரிக்காவோட விமான தளம் இருக்கு, இங்க அவங்களுடைய கப்பல் தளம் இருக்குது, இங்க அவங்களுடைய ராணுவ தளம் இருக்குன்னு சொல்லி எல்லா விவரத்தையுமே எல்லா சேட்டலைட் போட்டோ, ஏன்னா ரஷ்யா ரொம்ப டெக்னாலஜி ரொம்ப ஷார்ப்பு, அப்ப அந்த எல்லா சேட்டலைட் போட்டோ எல்லா ஆதாரங்களையும் ரஷ்யா தான் சேகரிச்சு போய் ஈரான் கையில கொடுக்குது. அதனாலதான் ஈரான் எல்லா இடங்களும் ரொம்ப துல்லியமா டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இஸ்ரேல் கூட போர் நடந்துட்டு இருந்தாலும் இங்க அமெரிக்க பேஸ் குறி வச்சு கரெக்டா தாக்கப்படுறது காரணம் ரஷ்யா தான் ஒவ்வொரு சேட்டலைட் இமேஜுமே கொடுத்துருக்காங்க. சேட்டலைட்ல இருந்து போட்டோ எடுத்து தெளிவாக அவங்களுக்கு கொடுக்கறதால தான் இவ்வளவு துல்லியமான தாக்குதல் நடக்குதுன்னு சொல்லி அமெரிக்காவுடைய உளவுத்துறை இந்த தகவல்கள் வெளியிட்டிருக்காங்க. ராய்டர்ஸ் மாதிரியான பல செய்திகள் வெளியிடுறாங்க. ராய்டர்ஸ் இந்த செய்தியை கூட சொல்லும்போது எப்படி சொல்றாங்கன்னா, ஈரானுடைய அரசை கவிழ்க்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஈரானை கவிழ்த்துடணும், ஈரானை தோற்கடிச்சிடணும் அப்படின்றதுக்கு வாய்ப்பே இல்லை, ஈரான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்துகிட்டு இருக்கிறாங்கன்ற ஒரு விவரத்தை இன்னைக்கு ராய்டர்ஸ் இந்த தகவலை வெளியிட்டு இருக்காங்க. அதனால ராய்டர்ஸ் மாதிரியான செய்தி நிறுவனங்களை பார்த்து டொனால்ட் ட்ரம்ப் பதறி போறாரு. இங்க வந்து நம்ம அண்ணாமலைலாம் வந்து யாராவது செய்தி சேகரிக்க வந்தா நீ எந்த டிவின்னு கேட்பார்ல, அந்த மாதிரி இன்னைக்கு ட்ரம்ப் ஆரம்பிச்சிட்டாரு. ராய்டர்ஸ் எல்லாம் பார்த்து ஒரு எதிரியா பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையில ஏற்பட்டு நிக்கிறாங்க. அதனால இந்த ரஷ்யா வந்து சேட்டலைட்டோட உதவி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வர நேரத்துல காசாவில் வந்து இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, காசாவில் ஒரு 5 வயசு குழந்தைய கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம 5 வயசு குழந்தைய தலையில சுட்டு சாவடிச்சிருக்கிறானுங்க அப்படிங்கிற தகவல். இந்த இஸ்ரேல் வெறிபிடித்த ராணுவம் 5 வயசு குழந்தைய தலையில சுட்டு சாவடிச்சிருக்கிறானுங்க அப்படின்னு. அந்த 5 வயசு புள்ள என்ன பாவண்டா பண்ணுச்சு உங்களுக்கு? அந்த 5 வயசு குழந்தைய போய் தலையில சுட்டு சாவடிச்சிருக்கிறானுங்க. அதே மாதிரி காசா பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்குடைய பகுதி, வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய ஜதாரான்னு சொல்லக்கூடிய ஒரு செக் போஸ்ட், அந்த ஜதாரான்னு சொல்லக்கூடிய ஒரு செக் போஸ்ட்ல ஒரு கார்களுக்கு மத்தியில ஒரு இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த, அதாவது அவங்க ஆக்கிரமிச்சு தானே வச்சிருக்கானுங்க, வெஸ்ட் பேங்க்ல ஃபுல்லா இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தவங்க ஆக்கிரமிச்சு வச்சிருக்கான். அந்த இஸ்ரேலிய ஒருத்தனுக்கும் அங்க பலஸ்தீன மக்கள் ஒருத்தனுக்கும் 2 பேரும் கார்ல வரும்போது ஏற்பட்ட ஒரு பிரச்சனை. அவரை இடிச்சாருன்னு சொல்லி கார்ல ஏற்பட்ட ஒரு பிரச்சனையால வந்து போலீஸ் அந்த மிலிட்டரி விசாரிக்க வரும்போது விசாரிச்சு பொட்டு 2 பேரையும் சுட்டுட்டான். அந்த ஸ்பாட்ல 2 பேருமே கேட்பாரு, எவனெல்லாம் சுட்டா யார் கேட்க போறா அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே பட்டு சுட்டு சாவடிச்சிட்டான். இவ்வளவு பெரிய அராஜகத்தை பட்ட பகல்ல பட்டவர்த்தனமா இன்னைக்கு உலக நாடுகள் மத்தியில அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இவனுடைய இந்த அராஜகம், இவனுடைய இந்த மதவெறி, இவனுடைய இந்த இனவரியால தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமே முடங்கி போய் நிற்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம இன்னைக்கு சிக்கி தவிச்சிட்டு இருக்கோம். அதனால இந்த போர் உடனடியாக நிறுத்தப்பட்டு இந்த அமெரிக்க இஸ்ரேலுடைய இந்த சர்வாதிகாரம் வீழ்த்தப்பட்டு இந்த போர் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரணும், முழு உலகமும் ஒரு அமைதி சூழல் எட்டப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தருமே கண்டிப்பா பிரார்த்தனை செஞ்சாகணும். அதை தாண்டி நமக்கு வேற வழிகள் இல்லை. மக்கள் எல்லாருமே ஒரு சுமூகமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளான முயற்சிகளை நம்ம கண்டிப்பா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இது மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு, திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.